Hello students, welcome to our YouTube channel. In the video நாம SSC GD examsக்கு 30 days strategy தான் பார்க்க போறோம். உங்களுடைய SSC GD exam வந்து நவம்பர் 16ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. உங்களுக்கு கரெக்ட்டா 30 நாள் தான் இருக்கு. இந்த 30 நாள் என்ன பண்ணணும்? எனக்கு GD exam clear பண்ணனும்னு ரொம்ப ஆசை. நான் அதுக்கு நல்லா prepare பண்ணிருக்கேன். நான் இந்த 30 நாள் எந்த வழியில போனா என்னால எக்ஸாம் நல்லா மார்க் எடுக்க முடியும், 85க்கு மேல எடுக்க முடியும்ங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. எப்படி மார்க்கை 60ல இருந்து எப்படி மார்க்கை 85க்கு கொண்டு வர்றது பிளஸ் சேஃப் ஸ்கோர் என்ன எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸாம் நவம்பர் 16ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பயப்படக்கூடாது. நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிற பட்சத்தில் பயப்படவே கூடாது. ஓகேவா? இந்த ஜிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸ். ஓகேவா? உங்களால் ஈஸியாகவே 60க்கு மேலே மார்க் எடுக்க முடியும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கும். மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இதில் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் கொஸ்டின் இருக்கும். 25ல் 22 கொஸ்டின் உங்களோட ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலபஸில் ஒரு 75% முடிச்சிருக்கணும். அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு சில உண்டு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் ஒன்று இருக்குது, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், பர்சன்டேஜ், டேட்டா இன்டர்பிரேஷன், இந்த மாதிரியான டாபிக் மட்டும் நீங்க படிச்சிருந்தாலே போதும் உங்களால 22 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல உங்களால 20 மார்க் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ரீசனிங்ல உங்களால 25 மார்க் ரொம்பவே ஈஸியா எடுக்க முடியும். ஜென்ரல் அவேர்னஸை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களால 67 மார்க் ஜிடி எக்ஸாம்ல வெறும் சிலபஸ்ல நீங்க ஒரு 75% முடிச்சிருந்தாலே போதும் உங்களால ஈஸியா எடுக்க முடியும். ஓகேவா? இந்த 30 நாள் மட்டுமே படிச்சு யாரால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. இந்த 30 நாள் மட்டுமே படிச்சு நம்ம நிறைய மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இந்த 67 மார்க் வெறுமனே நீங்க சிலபஸ் முடிச்சிருந்தா போதும், 70% சிலபஸ் முடிச்சிருந்தாலே போதும் உங்களால 67 மார்க் எடுக்க முடியும். இந்த ஜிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ஒரு டிஃபென்ஸ் எக்ஸாம்னால நிறைய பேர் அப்ளை பண்ணவும் மாட்டாங்க. இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் பற்றி அவேர்னஸும் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. கட் ஆஃபும் ரொம்ப கம்மியாக இருக்கும். லாஸ்ட் இயர்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. 40 மார்க்கு கீழே தான் இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் அது போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதர் ரீஜியனில் உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டிலே அப்ளை பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால என்ன ஆகுன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் கட் ஆஃப் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கட் ஆஃப் ரொம்பவும் நிறையாவும் கூடாது. சேஃப் ஸ்கோர் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் ஈஸியாக உங்களால் 67 மார்க்கு வெறும் சிலபஸில் 70% முடிச்சிருந்தாலே பண்ணியிருக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. அதில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே போதும் 67 மார்க் எடுக்க முடியும். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா 3 ஸ்டேஜாக பிரிக்க போகிறோம். எப்படி 85 மார்க் எடுக்கிறதுங்கிறத. ஆல்ரெடி நீங்கள் சிலபஸில் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, உங்களால் ஈஸியாக 67 மார்க் எடுக்க முடியும். முதல் ஸ்டேஜ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, அந்த 67 மார்க்கை ஸ்ட்ராங் பண்ணுறது. அந்த 67 மார்க்குங்கிறது ஸ்டாட்டிக்ஸ் படி இந்த 67 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது கன்ஃபார்மாக கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பார்த்தீங்கன்னா, அந்த 67 மார்க்கை ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த 67 மார்க்கை நீங்கள் எப்படி ஸ்ட்ராங் பண்ணணுன்றதை பார்த்தீங்கன்னா, மோக் டெஸ்ட் போடணும். கிட்டத்தட்ட ஒரு 5 மோக் டெஸ்ட் போடணும். 5 மோக் டெஸ்ட்டில் போட்டு அந்த 5 மோக் டெஸ்ட்லையுமே நீங்கள் எவ்வளோ மார்க் வருதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். அந்த மார்க்கை வச்சு தான் இந்த 67 மார்க்கு கிட்ட நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா, நீங்கள் 5 மோக் போடுறீங்க. அந்த 5 மோக்கில் உங்களுக்கு வெறும் 30-40 மார்க் தான் வருதுங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட டாபிக்ஸை நல்லா படிக்கலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த 5 மோக் முடிஞ்ச உடனே நீங்கள் உடனே உங்களோட அந்த நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கம்ப்ளீட் ரிவிஷன் அண்ட் கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இந்த 30 நாள் நீங்கள் பண்ண வேண்டிய 2 வேலை ரிவிஷன் ப்ராக்டிஸ். இதை மட்டும் பண்ணாலே போதும் ஜிடியை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த 67 மார்க் ஈஸியாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய மார்க்கு. அந்த 67 மார்க்கை நீங்கள் கட்டாயம் எடுக்கணும். இந்த 67 மார்க் எடுத்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக ஜென்ரல் அவேர்னஸ் இல்லாமையே Tier 2 அதாவது ஃபிசிக்கலுக்கு உங்களால் குவாலிஃபை ஆகிக்கிட முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னையோட நாளைக்கு ஒரு 5 டேஸ் எடுத்துக்கோங்க. 5 மோக் டெஸ்ட் போட்டுட்டு அந்த 5 மோக் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, அதில் எதுலெல்லாம் தப்பு வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த டாப்பிக்கை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இது வேலை. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா 60லேருந்து 67 மார்க்கு கட்டாயம் உங்களோட அந்த எக்ஸாம் சென்டரில் போய் எழுதக்கூடிய மெயின் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஷியோராக கிடைக்கும். அது கீழே குறைய வாய்ப்பே இல்லை. நீங்கள் இந்த வேலையை பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த 60லேருந்து 67 மார்க்குள்ள கன்சிஸ்டண்டாக எடுக்கிறீங்கன்னு பட்சத்தில், மிஸ்டேக்லாம் சரி பண்ணிட்டேங்கிற பட்சத்தில்
அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா 67 மார்க் வருது. மிச்சம் உங்களுக்கு 33 மார்க் இருக்கு பாத்தீங்களா? மிச்சம் 33 மார்க். இந்த 33 மார்க் எதுல வராம இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சரி பண்ணிட்டாங்க, சிலபஸ் முடிச்சிட்டாங்க, ஒரு 65 மார்க் கரெக்டா வருதுன்னா மிச்சம் 35 மார்க் எதுல போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 35 மார்க்ல மெஜாரிட்டி மார்க்ஸ் எதுக்கு போகுதுன்னு கண்டுபிடிக்கும். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த 35 மார்க்ல ஒரு சில டாபிக்ல ரெகுலரா 5 மோக் போட்டிருக்கீங்க. அந்த 5 மோக்ல ரெகுலரா ஒரு டாபிக்ல இருந்தா மார்க் போகுது, ரெகுலரா அந்த டாபிக்ல இருந்து 5 மார்க் கிட்ட போகுது. அப்படிங்கிற பட்சத்துல அந்த டாபிக்கை நீங்க நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணணும். முதல்ல 60ல இருந்து 67 மார்க்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி பிடிச்சு வச்சுக்கணும். அந்த மார்க் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி நீங்க பிடிச்சு வச்சுக்கணும். அடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா, இந்த 60ல இருந்து 67 மார்க் கிடைச்ச உடனே மிச்சம் உள்ள மார்க் எதுல போகுது, அது எந்த டாபிக்ல போகுதுங்கிறத ஸ்ட்ராங் பண்ணணும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல போகுதுன்னா கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ இங்கிலீஷ்ல வொக்காபுலரியில போகுதுன்னா ப்ரீவியஸ் இயர் வொக்காபுலரி படிக்கணும், அந்த மாதிரி வேலைகள் பண்ணணும். ரீசனிங்ல ஒரு 4 மார்க் போகுதுன்னா ரீசனிங்ல 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறது ஈஸி. அதுல மார்க் போகுதுங்கிற பட்சத்துல நீங்க ப்ரிப்பரேஷன்ல தப்பு பண்ணிருக்கீங்க. ரீசனிங்ல ஸ்ட்ராங் பண்ணணும். எதுல அந்த 35 மார்க் 30 மார்க் போதோ அந்த டாபிக்கை ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேவா? அது ரெண்டாவது ஸ்டேஜ். அப்ப நீங்க ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா உங்களால 70 மார்க் ஈஸியா எடுக்க முடியும். இந்த செகண்ட் ஸ்டேஜ் நீங்க ஒழுங்கா பண்ணிட்டீங்கனாலே நீங்க பிசிக்கலுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடலாம் இப்பத்துல இருந்தே. ஓகேவா? இந்த 70ல இருந்து 67ல இருந்து 75 மார்க் உங்களுக்கு கன்சிஸ்டண்டா வருது. நான் என்னோட வீக் ஏரியாவையும் கண்டுபிடிச்சு ஸ்ட்ராங் பண்ணிட்டேன், ரிமைனிங் மார்க் எதுல போகுதுங்கிறத கண்டுபிடிச்சு ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். அடுத்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் இந்த செகண்ட் ஸ்டேஜ் வரும்போதே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க மோக் டெஸ்ட் போட்டுக்கிட்டே வரணும். ஆன்லைன்ல மோக் டெஸ்ட் போட்டுக்கிட்டே வரணும். ஆன்லைன் மோக் டெஸ்ட் டெஸ்ட் புக்ல அவைலபிளா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இந்த 30 நாளும் ஆஃப்லைன்ல கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்க்க கூடாது. அது வேஸ்ட், ஒப்பேறவே ஒப்பராது, அது மார்க்கை இம்ப்ரூவே பண்ணாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆன்லைன்ல தான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இந்த 30 நாள்ல முதல் நாள்ல இருந்து டே 1ல இருந்து டே 30 வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் மோக் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸ்டேஜ் 3ல நீங்க என்ன பண்ணணும்னா 67ல இருந்து 75 மார்க் கன்சிஸ்டண்டா வருதுங்கிற பட்சத்துல ஸ்டேஜ் 3ல நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஜிடி 2018ல கேட்ட அத்தனை கொஸ்டின் பேப்பரையுமே நீங்க ஸ்டேஜ் 3க்கு வந்தோடனே சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். ஆல்ரெடி இந்த 2 ஸ்டேஜ்லயுமே நீங்க இந்த 2018ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டே வரணும். இந்த 30 நாளுமே டெய்லி ஒரு மோக் டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? டெய்லி ஒரு மோக் டெஸ்ட் 30 நாளும் கட்டாயம் போட்டே ஆகணும். அப்படி போட்டாலுமே உங்களுக்கு ஜிடில நிறைய பேப்பர் ரிமைனிங் இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, கடைசி ஒரு 10 நாள் மினிமம் 2 மோக் போட்டு பார்த்தே ஆகணும். ஓகேவா? மூணாவது ஸ்டேஜ்ல நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிடியோட 2018ல உள்ள ஆல்ரெடி 2 ஸ்டேஜ், இந்த 2 ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஜிடியோட 2018 கொஸ்டின் பேப்பர் நீங்க போட்டுருக்கணும். ரிமைனிங் உள்ள பேப்பரை ஸ்டேஜ் 3ல போடணும். அடுத்தது இந்த ஸ்டேஜ் 3ல 2018ல ஜிடில உள்ள அத்தனை மோக்கும் போட்டிருப்பீங்களா, அதை 1 டைம் 2 டைம் ரிவிஷன் பண்ணிடணும். அடுத்தது ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் உடைய இங்கிலீஷ் 25 கொஸ்டின் ஷிஃப்டா இருக்கும். ஒரு ஷிஃப்ட்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அத்தனை கொஸ்டின்ல உள்ள இங்கிலீஷ் செக்ஷனை கம்ப்ளீட் தரோ பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஜிடில அதுல இருந்து கேட்பாங்க. வொக்காபுலரியா இருக்கட்டும், இடியமா இருக்கட்டும், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், எரர் ஸ்பாட்டிங்கா இருக்கட்டும், ஃபில்லிங் த பிளாங்க்ஸா இருக்கட்டும், அந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரூலா இருக்கட்டும், எரர் ஸ்பாட்டிங் ரூலா இருக்கட்டும், சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் உடைய அந்த இங்கிலீஷ் கொஸ்டின்ல இருந்து பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஸ்டேஜ் 3ல சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் உடைய கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் செக்ஷன் கம்ப்ளீட்டா நீங்க போட்டு பார்த்துருக்கணும். ஏன் இங்கிலீஷ் சொல்றேன்னா, இங்கிலீஷ்ல நீங்க 20 மார்க் ஷுவரா 20 அபோவ் ஈஸியா எடுக்கலாம். எப்போனா இதை பண்ணும்போது. ஓகேவா? அதே மாதிரி இங்கிலீஷோட சேர்த்து ரீசனிங்கோட எல்லா கொஸ்டின் பேப்பரும் சால்வ் பண்ணி பாருங்க. இதை பண்ணுங்க, கட்டாயம் உங்களால எக்ஸாம்ல ஃபைனல்ல 85 மார்க் ஈஸியா எடுக்க முடியும். இப்போ நம்ம சேஃப் ஸ்கோர் பார்க்க போறோம். சேஃப் ஸ்கோர் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளவு இருக்குன்றத பாத்தீங்கன்னா, சேஃப் ஸ்கோருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆல்ரெடி சொன்னது, ரீஜியன் வைஸ் கட் ஆஃப் மாறும், கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மாறும். ஓகேவா? நீங்க இப்போ ஓபிசி, ஒரு ஜென்ரல், ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டிங்கிற பட்ச இடபிள்யூஎஸ்ங்கிற பட்சத்தில் கட் ஆஃப் வந்து மாறும். ஓகேவா? அது ரீஜியன் வைஸ்க்கு மாறும். இப்போ உத்தரப்பிரதேசன்னு பாத்தீங்கன்னா அங்க கட் ஆஃப் 60 70 இருக்கும். தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா 35 40 ரீதியில வரும். ஓகேவா? அதனால ரீஜியன் வைஸ் கட் ஆஃப் மாறும், கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மாறும். ஸோ இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா, லாஸ்ட் இயர் 2018க்கு அப்ளை பண்ணிருக்காங்கிறப்போ அப்ப அவேர்னஸ் அவ்வளவா இல்லை. ஆனா இந்த டைம் அவேர்னஸ் நிறைய இருக்கு. ஜிடிக்கு நிறைய பேர் அப்ளையும் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து.
ஸோ கட் ஆஃப் இந்த டைம் கூடுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கு. கட் ஆஃப் கூடுங்கிறப்போ 80, 90 அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய கட் ஆஃப் மினிமம் 60ல இருந்து 70க்குள்ள இருக்கதான் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ உங்களோட சேஃப் ஸ்கோர் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 60ல இருந்து 70 கொஸ்டின் நீங்க கரெக்டா அட்டன் பண்ணி இருந்தால் 60ல இருந்து 70 கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணி இருந்தால் நீங்க பிசிக்கலுக்கு ரெடியாக ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ என்னோட மார்க் நான் வந்து நீங்க உங்களோட சேஃப் ஸ்கோர் 60ல இருந்து 70னே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது கீழே வந்துச்சுங்கிற பட்சத்தில் கவலைப்பட வேண்டாம். ஃபைனல் உங்களுக்கு சேஃப் டியர் 1 ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ என்ன எக்ஸாமே எழுத ஸ்டார்ட் ஆகல. கரெக்டா? நவம்பர் 16 தான் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டா? ஸோ அதனால நீங்க பயப்படாம உங்களோட சேஃப் ஸ்கோர் 60ல இருந்து 70 தான் என்னோட சேஃப் ஸ்கோர்ன்ட்டு அதை டார்கெட்டா வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. 3 ஸ்டேஜா பிரிச்சுக்கோங்க. முதல் ஸ்டேஜோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சதை ரிவிஷன் பண்ணி அதுல இருந்து அந்த நீங்க படிச்ச சாப்டர்ல இருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா அட்டன் பண்ணி அந்த மார்க்கை நீங்க கேப்சர் பண்ணணும். இப்போ 70% சிலபஸ் தான் முடிச்சிருக்கீங்க பட்சத்தில் அந்த 70% சிலபஸ்ல இருந்து கேட்டுக்கக்கூடிய கொஸ்டின்ல இருந்து ஃபுல் மார்க் யூ கேன் கெட் இட். ஓகேவா? இப்போ 70% சிலபஸ் முடிச்சிருக்கீங்க. 70% சிலபஸ்ல இருந்து எக்ஸாம்ல ஒரு 65 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அந்த 65 கொஸ்டினுமே நீங்க கரெக்டா அட்டன் பண்ணணும். அதுக்கானது தான் முதல் ஸ்டேஜ் ரிவிஷன் பிளஸ் அதை ஸ்ட்ராங் பண்றது. ரெண்டாவது ஸ்டேஜ் ரிவிஷனு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு பார்க்கறது, வீக் ஏரியா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணுது. ஸ்டேஜ் 3ல கம்ப்ளீட் ரிமைனிங் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் சிஜிஎல் சிஹெச்எஸோட இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது. இதை மட்டும் செய்ய 85 மார்க் ஷியோரா உங்களால எடுத்து டாப் லெவல்ல உங்களால ஜிடியை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? டவுட் எது இருந்தாலும் கட்டாயம் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.